ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க இந்த வீடியோவோட ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க்கு பார்க்க போகிறோம். இந்த ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க் இதோட பில்டப் ஏரியா பார்த்திங்கன்னா இந்த வீடோட பில்டப் ஏரியா 37 ஃபீட்டுக்கு 19 ஃபீட் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டீல் குவான்டிட்டி பார்க்க போகிறோம். ஸ்டீல் ஒரு 8 mm இருக்கட்டும், 10 mm இருக்கட்டும், 12 mm இருக்கட்டும், 16, 20 எந்த ராடாக இருந்தாலும் ஒரு ஃபுல் லென்த் ராடு பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த் 40 ஃபீட் இருக்கும். இப்போ நம்மளோட பில்டப் ஏரியா பார்த்திங்கன்னா 37 ஃபீட்டுக்கு 19 ஃபீட்டு. அதாவது இப்போ நம்ம 37 ஃபீட்டு இந்த லென்த்தில் இருக்கிற ராடு எப்பயுமே டிஸ்ட்ரிபியூட்டட் ராடு இருக்கும். இந்த சின்ன சைஸு இந்த 19 இருக்கிற பக்கத்தில் தான் நம்ம மெயின் ராடு எப்பயுமே பண்ணுவோம். இப்போ நம்ம குறிப்பாக சொல்கிறேன். இப்போ சைஸ் ட்ராயிங் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், நீங்கள் நல்லா போட்டுக்குங்க. இந்த ஷேப்பில் இருக்குன்னு வச்சுக்கலாம். 37 ஃபீட்டு, இது 19 ஃபீட் இருக்குன்னா இதில் பார்த்திங்கன்னா இந்த 37 ஃபீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் இப்படி தான் டிஸ்ட்ரிபியூட்டர் ராடு பொதுவாக போடுவோம். இப்போ இந்த 37 ஃபீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 37 ஃபீட் லென்த்துக்கு நம்மளுக்கு ராடு கிடைக்காது. எப்படியும் ஒரு ஃபுல் ராடு தான் 40 அடியில் கிடைக்கும். அப்போனும்போது நம்ம 40 அடியே எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் துண்டு பீஸ் 37 அடி போனாலும் மிச்சம் 3 அடி வேஸ்ட்டாக தான் ஆகும். அதனால் நம்ம 40 அடியை கவுண்ட் பண்ணிக்கலாம். 40 அடியில் இந்த 19 ஃபீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 19 ஃபீட்டுன்னும் போது ஒரு அடிக்கு ஒன்று போட்டால் 40 கிடச்சிரும். இது பார்த்திங்கன்னா 6 இன்ச்சுக்கு ஒன்று போடுறதால 40 இன்ட்டு அப்போ 40 அடியில் 19 அடி இன்ட்டு 2 அப்போனா 38 ப்ளஸ் 1 எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுக்கணும் சேஃப்டிக்கு. அப்போ 39 பீஸ் வேணும். 40 அடியில் 39 பீஸ் வேணும். அப்போ 40 இன்ட்டு 39 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1560 வரும். நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்த்துக்குங்க. ஒரு ராடு பார்த்திங்கன்னா 40 ஃபீட்டு. அப்போ இந்த 40 ஃபீட்டு இது ரெண்டுமே டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு 39 நம்பர் கிடைக்கும். இது அப்ராக்சிமேட்டாக 39 நம்பர் கிடைக்கும். இதில் வேஸ்டேஜ் ஒரு 5% to 10% ஆகும். நம்ம அதனால் ப்ளஸ் ஒரு 5 அப்படி நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். வேஸ்டேஜ் ஒரு 5 ராடு எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. இப்போ 39 + 5 அப்போ 44 நம்பர் நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ராடு வேணும். அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் ராடு பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லாபுக்கு 8 mm ராடு தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் ராடு நம்மளுக்கு 8 mm ராடு ஒரு இந்த 37க்கு 19 இந்த ஏரியாவில் ஸ்லாப் போட்டால் டிஸ்ட்ரிபியூட்டர் ராடு மட்டும் 8 mm ராடு யூஸ் பண்ணுறோம். இது 44 நம்பர் தேவை. இப்போ மெயின் ராடு பார்க்கலாம். மெயின் ராடு பார்த்திங்கன்னா மெயின் ராடு ரொம்ப ஸ்ட்ராங்குக்காக யூஸ் பண்ணுறது. இது பொதுவாக நம்ம ஸ்லாபுக்கு 10 mm யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த 10 mm எவ்வளோ வேணும்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ இந்த பழைய ட்ராயிங் பாருங்கள். இப்போ இந்த மெயின் ராடு பார்த்திங்கன்னா இந்த 19 ஃபீட்டில் இருக்குது பார்த்திங்களா, இந்த 19 ஃபீட்டு 19 ஃபீட்டு 19 ஃபீட் 19 ஃபீட்டுன்னு இப்படி இந்த லாஸ்ட்டு வரைக்கும் வரும். இந்த 37 ஃபீட் இருக்குல்ல, இந்த 19 ஃபீட் சைஸ் ராடு 37 பீஸ் வேணும். அதாவது ஒரு அடிக்கு ஒன்று ஸ்பேசிங். அதாவது ஸ்பேசிங் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, ட்ராயிங்கில் பார்த்தா தெரியும். 6 இன்ச்சு சென்டர் டு சென்டர் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு அடின்னு கொடுக்க மாட்டாங்க. 1 ஃபீட்டு சென்டர் டு சென்டர்னால் இருக்காது மோஸ்ட்லி. 6 இன்ச்சுன்னும் போது நம்மளுக்கு 2 மடங்கு வேணும். 19 அடியில் நம்மளுக்கு 37 அடி லென்த்துக்கு அப்படின்னும் போது 37 × 2 போட்டோம்னா 74 ப்ளஸ் 1 எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும் சேஃப்டிக்கு 75. அப்போ மறுபடியும் பின்னாடி திருப்பிக்கிறேன். 75 நம்பர் நம்மளுக்கு 19 அடியில் வேணும். இப்போ 19 அடின்னும் போது பார்த்திங்கன்னா ஒரு ராடை 40 அடின்னு சொல்லியிருக்கேன். அதை டபுளாக கட் பண்ணுவோம். ஏன்னா 19 அடி கட் பண்ணாலும் கடைசியாக 2 அடி பீஸாக தான் விழுகும். அதனால் நம்ம நான் 20னே எடுத்துக்கிறேன். 75 × 20 ஃபீட்டில் ராடு கட் பண்ணுறோம் அப்படின்னா வச்சுக்கிட்டா 1500 அடி தேவைப்படும். அப்போ அந்த 1500 அடியை ஒரு ராடு 40 இதால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 37.5. நான் ரவுண்ட் ஃபிகராக 38 நம்பர்னு போட்டுக்கிறேன்.
இப்போ இதே போல் இந்த மெயின் ராடு வந்து 10 mm யூஸ் பண்ணுறோம். இதில் 38 பீஸ் தேவை. இதில் நம்ம வேஸ்டேஜ் ப்ளஸ் ஒரு 5 ராடு ஆட் பண்ணிக்கிறோம். அது ஆட் பண்ணிட்டோம்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு 43 நம்பர் தேவைப்படும். மெயின் ராடு வந்து 10 mm வந்து 43 நம்பர் தேவை. டிஸ்ட்ரிபியூட்டட் வந்து எவ்வளோ 44 போட்டிருக்கேன். டிஸ்ட்ரிபியூட்டட் வந்து 44 நம்பர் வேணும். டிஸ்ட்ரிபியூட்டட் வந்து 8 mm, மெயின் ராடு வந்து 10 mm. இவ்வளோ தான் ப்ரோ. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது வந்து ஸ்லாபுக்கு கால்குலேட் பண்ணியாச்சு. இதுதான் மெயின் ராடு இவ்வளோ வேணும், டிஸ்ட்ரிபியூட்டட் இவ்வளோ வேணும். இவ்வளோ தான் நம்மளுடைய ஸ்டீல் கால்குலேஷன். இப்போ இதில் வர்ற பீம், இதில் வந்து பார்த்திங்கன்னா பீம் வந்து ஒரு 140 ஃபீட் ரன்னிங் ஃபீட் வருது. 140 ரன்னிங் ஃபீட் வருது. ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப கேவலமாக இருக்குது, நீங்கள் நல்லா எழுதிடுங்க. 140 ஃபீட் ரன்னிங் ஃபீட் வருது. இப்போ இந்த 140 வரும்போது ஒரு நான் வந்து 12 mm ராடு வந்து இதில் வந்து நாங்கள் வந்து ஒரடி பீம் போட போகிறோம். இந்த ஒரடி பீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 140 ரன்னிங் ஃபீட் இருக்கிற பீமுக்கு 140 இன்ட்டு நாங்கள் வந்து 6 ராடு யூஸ் பண்ண போகிறோம். 12 mm வந்து 12 mm வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து 6 ராடு யூஸ் பண்ண போகிறோம். டாப்பில் வந்து 3, பாட்டமில் வந்து ஒரு 3, அப்போ டோட்டலாக 6. அப்போ 140 இன்ட்டு 6 இதை வந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா 140 இன்ட்டு 6 வந்து கணக்கு போட்டோம்னா இருங்க ஒரு நிமிஷம், கணக்கில் ரொம்ப வீக்கு. 140 இன்ட்டு 6 0 ஒரு 6 பண்ணுமா 24 24 2 ஒரு 6 6 2 8 840 வருது. அப்போ 840 ஃபீட் வேணும். அதாவது வந்து இதை வந்து ஃபீட்லேருந்து இப்போ ராடுக்கு கன்வெர்ட் பண்ணணும். 40ஆல் டிவைட் பண்ணால் ரொம்ப கஷ்டம், நான் கால்குலேட் பண்ணி சொல்லிடுறேன். 840 வகுத்தல் 40 21 நம்பர் தேவைப்படுதுங்க. பீமுக்கு வந்து 21 நம்பர் வந்து 12 mm ராடு தேவைப்படுது. 12 mm ராடு வந்து 21 நம்பர் வேணும். சேஃப்டிக்கு ப்ளஸ் 1 22 நம்பர். 22க்கும் எனக்கு ரொம்ப ராசி இருக்குது. 22 நம்பர் தேவைப்படும். 12 mm ராடு வந்து 22 நம்பர் தேவைங்க. இவ்வளோ தாங்க பீமு. அது வந்து மெயின் ராடு பார்த்துட்டோம், டிஸ்ட்ரிபியூட்டட் பார்த்துட்டோம். பீமுக்கு வந்து 12 mm ராடு 22 நம்பர் வேணும்னு பார்த்துட்டோம். இப்போ லாஸ்ட்டாக பேஜில் பேக் சைட் பார்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரிங்கு நம்ம வந்து என்ன போட்டிருக்கோன்னா ஒரடி பீம் சொன்னால, ஒரடி பீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 12 இன்ச் இருக்கும். அதனால் 7க்கு 10 இன்ச் ரிங்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ 7க்கு 10 ரிங்கு நம்ம யூஸ் பண்ணணும். டோட்டலாக 140ன்னு சொன்னால ரன்னிங் ஃபீட்டு 140 இன்ட்டு 2, ஏன்னா நம்ம 6 இன்ச்சுக்கு ஒரு ரிங்கு போடுவோம். அதனால் 140 இன்ட்டு 2 280 நம்பர் ரிங்கு வேணும். அப்போ 280 ரிங்கு தேவை. அதாவது 7க்கு 10 ரிங்கு வந்து 280 நம்பர் வேணும். 280 ப்ளஸ் 1 எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு 281. இவ்வளோ தான் ப்ரோ. டோட்டலாக வந்து 37 அடிக்கு 19 அடி பில்டப் ஏரியாவில் ரூஃப் ஸ்லாப் போட போகிறோம்னா மெயின் ராடு வந்து